நேற்றைய முன்தினம் வரை காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்த என்னை தலைவர் வேட்சி தமிழ் அவர்கள் மண்டல துணை செயலாளராக நியமித்திருக்கிறார். என் கடன் தலைவர் ஏற்றி தமிழ் அவர்களின் கருத்தியலில் இந்த இயக்கத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் பணி செய்து கிடப்பதே என்று உறுதியேற்றுக்கொண்டு இந்த களத்திற்கு வந்தவன் நான். தலைவர் காட்டுகிற திசையில் என் பயணம் தொடரும் என்பதை சொல்லிக்கொண்டு, தொழிலாளர் விரோத சட்டங்களை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர்கள், கண்டன உரையாற்ற வந்திருக்கின்ற சிபிஎம் தோழர் சுவாமிநாதன், சிபிஐயின் தோழர் சரவணன், சிபிஐ எம்எல்னுடைய தோழர் ஆபிரகாம், தன் தாயை இழந்த நிலையிலும் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார். நான் இந்த சட்டங்களை எதிர்த்து காஞ்சிபுரத்தில் பேசியாக வேண்டும் என்று காஞ்சிபுரத்திற்கு வந்திருக்கின்ற கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் தலைவருடைய போர்ப்படை தளபதி அண்ணன் வன்னியரசு அவர்களையும், வந்திருக்கின்ற அனைத்து அமைப்பு தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான ஜனநாயகம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அரசியலுடன் பொருளாதார சமத்துவம், தொழிலாளர்களுடைய கண்ணியமான வாழ்க்கை முறை அவசியம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். அதன் அடிப்படையில் தான் 8 மணி நேர வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தினார். கர்ப்பிணி பெண்களுக்கு விடுப்பை உறுதிப்படுத்தினார். அதன் பிறகுதான் இன்றைக்கு மாதவிடாய் காலத்திலும் பெண்களுக்கு விடுப்பு என்கின்ற நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோர் இந்த சமூகத்திற்கு எதுவெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவற்றையெல்லாம் இந்த சனாதன கும்பல் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் சொல்றான். இன்றைக்கு தமிழ்நாட்டின் வாக்காளர்கள் 85 லட்சம் வாக்காளரின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்க சூழல் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. திருப்பரங்குன்றம் சம்பவம், நீதிபதி சுவாமிநாதன் RSS காரரை போல செயல்படுகிறார். RSS சொல்லுகிற செயல் திட்டங்களை நிறைவேற்றுகிற ஏஜென்டாக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தலைவர் ஏற்றி தமிழ் சொன்னார், சாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் நடவடிக்கை இந்தியா கூட்டணி மேற்கொள்ள வேண்டும் என்று. இன்றைக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் சுவாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருப்பதாக செய்தி வருகிறது. தலைவர் ஏற்றி தமிழ் அவர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவராக நம்மை இந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறார். இந்த தொழிலாளர் விரோத சட்டங்கள் 44 சட்டங்களாக இருந்ததை வெறும் 4 சட்டங்களாக குறைத்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற மோடி அரசு, இந்த மோடி அரசை வீழ்த்த வேண்டும். ஒருமுறை பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சிபிஐ அப்போது மாநில துணை செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன் அவர்கள் சொன்னார், இன்றைக்கு மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இடதுசாரிகள் பட்டியலுக்குள் கொண்டு வரக்கூடாது என்று பேசினார். நாம் பேசுகிற சாதிய படுகொலையை, சாதிய தீண்டாமையை விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறது. நான் பேசுகிற வர்க்க அரசியலை விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகளை இடதுசாரிகள் பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்று தோழர் மு. வீரபாண்டியன் அவர்கள் பேசினார். அந்த அடிப்படையில் இடதுசாரி ஜனநாயக சக்திகளோடு விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிணைந்து களம் காணுகிற ஒரு போராட்டமாக இந்த தொழிலாளர் விரோத சட்டங்களை நாம் எதிர்த்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசும் கூட 8 மணி நேர வேலையை 12 நேரமாக கொண்டு வர முயற்சித்தது. விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரி சக்திகளும் தான் சட்டமன்றத்தில் வெளியெடுப்பு செய்தோம். பின்னர் தான் தமிழ்நாடு அரசும் அதை பின்வாங்கியது. எனவே தொழிலாளர் நலன் காப்பதில் விடுதலை சிறுத்தைகள் என்றென்றும் இடதுசாரி சக்திகளோடு துணை நிற்கும். அதே சமயத்தில் சனாதன சக்திகளை வீழ்த்துகிற களத்தில், ஜனநாயகத்தை வென்றெடுக்கிற களத்தில், சமூக நீதியை வென்றெடுக்கிற களத்தில் வீரியமாக செயல்படுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தந்த அன்பு தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.